சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ வெளியானுச்சு இல்லையா, இவரோட அவர் இருந்தார், அதாவது சீமான் இருந்தார், அது வந்து இப்போ போலியான புகைப்படம் அப்படிங்கிற வகையெல்லாம் சொல்லப்பட்டுச்சு இல்லையா. இதில் வந்து பல்வேறு தகவல்கள் அப்படி இப்படி வந்துச்சு. சீமான்ட்ட கேட்டப்ப அதை விடுங்க அப்படின்னு கடந்து போனார். அப்புறமா விளக்கம் கொடுத்தாரு. நான் வந்து இத்தனை வருஷம் 15 வருஷமாக அந்த டேரக்டர் என்ன பண்ணார் அப்படி இப்படின்னு கேட்டு பேசியிருந்தார் இல்லையா. இதில் அடுத்த கட்டமாக ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவருடைய அண்ணன் மகனான திரு கார்த்திக் மனோகரன் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது தமிழின தலைவரோட அண்ணன். ஆமாம், தமிழீழ தலைவரோட அண்ணன் மகன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இல்லையா. அந்த பேட்டியில் மிக விரிவாக சொல்லியிருக்காரு சீமானை பற்றி. சீமான் என்ன சொன்னார், என்ன செஞ்சார், அங்கே வந்து புகைப்படம் எடுத்தாராங்கிற மாதிரி பல விஷயங்களை. அது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு பேட்டியாகவும் இருந்துச்சு. ஏன்னா சீமான் இத்தனை ஆண்டு காலம் சொன்னது எல்லாமே அவர் வந்து மறுத்து பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் வந்து ஒரு 8 to 10 நிமிடங்கள் தான் பார்த்துருப்பாரு, அதுக்குள்ள எப்படி இது சாத்தியமாயிருக்கும். ஏன்னா அவர் வந்த நோக்கம் வந்து திரைப்படம் சார்ந்து தான் வந்தார். இங்கே இருந்த களத்தோட தன்மையே வேறையா இருந்துச்சு. இதில் வந்து எப்படி தலைவர் வந்து அவங்களுக்கு எல்லாமா செஞ்சு கொடுப்பாரு, இட்லிக்குள்ள கறி வச்சு சமைச்சு கொடுப்பாரு, ஆம கறிங்கிறதுலாம் நம்புற மாதிரி இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லை, இவர் பரிமாறவும் இல்லை. சீமான் வேணா சிலரோட அங்கே சாப்பிட்டுருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது தலைவரோட அது ஒரு சாப்பிடலை அப்படிங்கிற வகையில் அவர் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் வந்து அந்த புகைப்படம் தொடர்பான கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா, சீமான் வந்தாரு சந்திச்சாருங்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் அந்த புகைப்படம் வந்து அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த குடும்பத்தினரே இருந்தாலும் தலைவரோடு எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை உடனே எல்லாம் வந்துடாது. அவ்வளோ சீக்கிரம் அவங்களே கேமரா வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் முடியாது. அதில் நிறைய வந்து சட்ட சிக்கல் இருக்குது. பாதுகாப்பு கருதி அதில் நிறைய வந்து புரோட்டோகால்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதன்படி தான் யாராக இருந்தாலும் அந்த புகைப்படம் தரப்படும். ஒருவேளை சீமான் கேட்ட பொழுது அந்த புகைப்படம் தராமல் இருந்திருக்கலாம், அதனால அதை நினைவாக இவர் வந்து எடிட் பண்ணதாக தான் நாங்கள் இப்போ அதை பார்க்குறோம் அப்படிங்கிற வகையில் பேசியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, சீமான் இங்கே வந்து இலங்கைக்கு வந்துட்டு போனப்போ சில விஷயங்களை பார்க்குறாரு. அங்கே வந்து அரசாங்கம் அமைச்சிருந்தாங்க, அங்கே வந்து வங்கிகள்லாம் செயல்பட்டுச்சு இல்லையா. அந்த காலகட்டங்களில் அங்கே வந்து பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களே இல்லை. அதை பார்த்துட்டு சீமான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. ஏன்னா அவர் கேட்டாரா, ஏன் பிச்சை எடுக்கிறவங்களே இங்கே இல்லை அப்படின்னு கேட்டப்ப எல்லாம் வெளிநாட்டில இருந்து அவங்க நிதி தராங்க, புலம்பெயர் தமிழர்கள் தான் நிறைய நிதி தராங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் ஊருக்கு வந்து அவருக்கு இந்த சிந்தனையே வந்திருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவர் கட்சி தொடங்கி வெளிநாடு வாழ் தமிழர்கள்ட்ட நிதி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப கடுமையாகவே காட்டமாக பேசுறாரு.